ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே டெக் பேர். ஸோ டுடே நம்ம வந்து சர்வன்ட் ரோபோ பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பேசிக்காக வெர்ஷன் 1 மாடல். அண்ட் தென் நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஹோட்டல் போனீங்கன்னா எப்படி சர்வெண்ட் ஆர்டர் பண்ணுவீங்க, அவர் வந்து குக்கிட்ட போய் குக் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வருவாரோ, அதே மாதிரி தான் இந்த ரோபோட்டை நீங்கள் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவர் உங்கள் பேரண்ட் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து உங்கள் ஹாலில் இருந்தோ பெட்ரூமில் இருந்தோ இது கிச்சனுக்கு போய் உங்கள் பேரண்ட்டை இருந்து தேவையான அந்த டீ காஃபி ஆர் ஃபுட்டை வந்து கலெக்ட் பண்ணி உங்கள் இடத்துக்கே கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ வந்து இதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, அதோட வயரிங் கனெக்ஷன் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த சர்வன்ட் ரோபோக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி இந்த எல்லா மெட்டீரியலையும் நான் இங்கே லிஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு பிரெட் போர்ட் தேவைப்படுது. அதுக்கடுத்து ஆர்டினோ யூனோ, அதுக்கடுத்து வந்து இங்கே மைக்ரோ கியர் மோட்டர்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து கியர் மோட்டர் 60 ஆர்பிஎம் 12 வாட்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கு தான் புல்லிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அது போட்டால் நம்ம என்ன வெயிட் வச்சாலும் அது புல் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு 9 வாட் பேட்டரி, அடுத்து வந்து ஒரு 10K ஓம்ஸ் ரெஜிஸ்டர், அடுத்து வந்து ஐஆர் சென்சார். ஸோ இங்கே லைன் ட்ராக்கிங் ஃபாலோவர் சென்சார்னு போட்டுருப்பாங்க. நம்ம நார்மல் ஐஆர் சென்சார் இருந்தாலும் பரவாயில்ல தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேபிள்ஸ், ஸோ ப்ரோக்ராம் கோடிங்ஸை நம்ம உள்ள ஆர்டினோக்கு ஏற்றுறதுக்கு ஒரு கேபிள்ஸ் அண்ட் ஜம்பர் வயர். ஸோ இது போக ஒரு மெட்டல் கேஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நார்மலாக வந்து ஒரு ரோபோட் பண்ணுறோம், ஒரு நம்ம ஒரு ரன்னிங் ரோபோட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெட்டல் கேஸ் வச்சு அதில் அந்த மோட்டர் அண்ட் டயர்ஸ் அதெல்லாம் வீல்ஸ்லாம் ஃபிட் பண்ணி ஸோ அதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதெல்லாம் தேவைப்படும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டல் கேஸ், அடுத்து வந்து 2 வீல்ஸ் தேவைப்படும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பட்டன் தேவைப்படும். ஸோ இதுதான் ஓவரால் நம்மளுக்கு தேவைப்படுற ரெக்யர்மெண்ட். ஸோ இது தவிர மற்ற நம்ம வந்து வேறு எதுவும் இல்லை. ஸோ இதை எப்படி வயர் பண்ணுறது அப்படிங்கிறத வயரிங் செஷனில் பார்த்துருவோம். ஸோ இது ஓவரால் வயரிங். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டினோ யூனோ எடுத்துக்கிட்டோம், ஒரு பிரெட் போர்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு L298 மோட்டர் டிரைவர் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 மோட்ரு, ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் மோட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து ஒரு புஷ் பட்டன் எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐஆர் சென்சார் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கேருந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து விசிசி எடுத்து நம்ம ஜஸ்ட் ஒரு டம்மியாக இங்கே வந்து பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து ஃபியூச்சரில் வந்து இங்கே வந்து நம்ம பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுவோம் பேட்டரியிலேருந்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டை எடுத்து பிரெட் போர்டை கிரவுண்ட் லைனில் வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பாசிட்டிவ் எடுத்து 5 வோல்ட் பாசிட்டிவ் எடுத்து நம்ம பிரெட் போர்டோட பாசிட்டிவில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மோட்டர் டிரைவரில் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சைடோட 2 ஹோல்ஸில் வந்து நம்ம லெஃப்ட் மோட்டரையும், ரைட் சைடில் இருக்கிறதுல ரைட் மோட்டரையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் பேசிக்கலி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த நம்ம இந்த மோட்டர் டிரைவர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வாட்ஸ் கனெக்ட் பண்ணணும். அதுக்காண்டி நம்ம இங்கேருந்து ஒரு டைரக்ட் லைன் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம இங்கே வந்து ஒரு 12 வாட்ஸாக 9 வாட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து டைரக்ட் லைன் எடுத்து 12 வாட்ஸ்லையும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த 12 வோல்ட்ஸ் வாங்கி இங்கே வந்து 5 வோல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் தரும். ஸோ அதோட 5 வோல்ட்டோட கனெக்ஷன் எடுத்து நம்ம பிரெட் போர்டோட 5 வோல்ட் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டினோக்கும் 5 வோல்ட்ஸ் கனெக்ஷன்ஸ் கிடைச்சிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினோவோட 5th பின் எடுத்து இதோட இஎன்ஏ நம்ம டிரைவரோட இஎன்ஏலையும் 6th பின்னை எடுத்து இஎன்பிலையும் நம்ம கொடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவரோட கிரவுண்டை எடுத்து நம்ம பெட் போர்டோட கிரவுண்டை சும்மா ஜஸ்ட் எல்லாத்தையுமே இன்டர்லிங்க் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவரோட நம்ம INT1 பின் எடுத்து ஆர்டினோவோட 2லையும், அதுக்கடுத்து INT2 வந்து ஆர்டினோவோ 3லையும், T3 வந்து ஆர்டினோவோட 4லையும், அதே மாதிரி T4 வந்து ஆர்டினோவோட 7th பின்லையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம்.
அதுக்கடுத்து வந்து நம்ம இந்த பட்டன். ஸோ இந்த பட்டன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு லொக்கேஷன்ல போய் நம்ம அந்த ரோபோட்டை நிப்பாட்டுறோம் அப்படின்னா, திரும்ப வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி ஜஸ்ட் ஒரு புஷ் பட்டன் பண்ண பிறகு அதை ரீசெட் பண்ணணும். ஏன்னா வந்து ஏதோ ஒரு சர்வெண்ட்னா அங்கே போய் ஏதோ கிச்சனில் போய் ஏதோ வாங்கும். ஸோ அது வாங்கிருச்சு அப்படிங்கிறது அது தெரியறதுக்காண்டி அது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த பட்டன் வச்சுருக்கோம். ஸோ அந்த பட்டனோட கனெக்ஷன் எப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இது பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு 2 சைடு இருக்கும். ஒரு சைடு நம்ம வந்து ரிஜிஸ்டரோட இந்த பின்ல நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாசிட்டிவ்ல வந்து 5 வால்ட் பாசிட்டிவா கொடுத்துரும். ஸோ பேசிக்கலி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு இதில் வந்து பாசிட்டிவ் லைன் எடுத்து இங்கே வரும். இந்த லைன்ல இருந்து நம்ம ஒரு ஆர்டினோவோட ஒரு பின்னுக்கு வந்து இன்புட்டா நம்ம வந்து கொடுத்துக்குருவோம். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின் எடுத்து நம்ம இன்புட்டா ஆர்டினோவோட 10th பின்ல வந்து அதை இன்புட்டா கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம கிரவுண்ட் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த கிரவுண்ட் எடுத்து நம்ம அந்த ரெசிஸ்டருக்கு கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி இப்போ அதிகமாக வருதுன்னா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி கரண்ட் மேபி அதிக 5 வோல்ட்டுங்க நம்ம 3 வோல்ட்டாக குறைக்கிறதுக்கு அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம அந்த கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஆர் சென்சாரோட கனெக்ஷன் பார்க்க போகிறோம். பேசிக்கலி ஐஆர் சென்சாருக்கு 3 பின் இருக்கும். ஒன்று விசிசி அண்ட் கிரவுண்ட் அண்ட் அவுட்புட் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ஆர்டினோக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம இங்கே ப்ரெட் போர்டில் இருந்து எடுத்த கிரவுண்ட் எடுத்து ஐஆர் சென்சாரோட கிரவுண்ட்லையும், அதுக்கடுத்து வந்து இதோட ஐஆர் சென்சாரோட அவுட் எடுத்து நம்ம வந்து ஆர்டினோவோட 8th பின்லையும், அதுக்கடுத்து வந்து ஐஆர் சென்சாரோட விசிசி எடுத்து பிரெட் போர்டோட விசிசியில் அந்த பாசிட்டிவ்ல நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஆக்சுவலி +5 வோல்ட் அதோட அந்த லைன்லையும் நம்ம கொடுத்துட்றோம். இதே மாதிரி தான் நம்மளோட ஐஆர் சென்சாரோட செகண்ட் சென்சாருக்கும் இதே மாதிரி தான் நெகட்டிவ் எடுத்து நெகட்டிவ்லையும், அதே மாதிரி அதோட அவுட்புட்டை எடுத்து நம்ம ஆர்டினோவோட 9th பின்லையும் நம்ம கொடுத்துட்றோம். அதே மாதிரி விசிசி எடுத்து நம்ம பிரெட் போர்டோட அந்த பாசிட்டிவ் லைனில் வந்து கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஓவரால் கனெக்ஷன்ஸு. அடுத்து வந்து நம்ம பவர் சப்ளை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு 9 வால்ட்ஸ் பேட்டரி எடுத்துக்கிறோம். 9 வால்ட் பேட்டரி எடுத்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த 9 வால்ட் பேட்டரியை எடுத்து ஓவரால் வந்து நம்ம இந்த இதோட லிங்க் பண்ணிடுறோம். இதை லிங்க் பண்ணால் இதுலேருந்து 2 லைன், ஒன்று ஆர்டினோக்கும் ஒன்று வந்து நம்ம டிரைவருக்கும் போகும். L298 டிரைவருக்கு போயிடும். ஸோ அது இன்டர்லிங்க் ஆகிக்கிறோம். ஸோ இதோட நெகட்டிவ் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிரெட் போர்டோட நெகட்டிவ் லைனில் கொடுத்துரும். ஸோ இது ஓவராலாக வந்து ஆர்டினோ அண்ட் தென் இதுவுமே இன்டர்லிங்காக இருக்கும். ஆர்டினோவுக்கும் உங்களுக்கு அந்த டிரைவருக்கும் இன்டர்லிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஓவரால் கனெக்ஷன்ஸ் ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக்கா இது வந்து பேசிக்ஸ் கனெக்ஷன். ஸோ இத வந்து நம்ம வந்து இதே செட்டப்ப தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மெட்டல் கேவ்ஸ்ல நம்மளுக்கு தேவையான இந்த மோட்டர்ல டயர்ஸ்லாம் வச்சு ஃபிட் பண்ணி, ஒரு ரன்னிங் கண்டிஷன்ல நம்ம பண்ண போறோம். ஸோ அத பேஸ் பண்ணி, அத ட்ராக்க எப்படி ஃபாலோ பண்ணுது, அந்த ட்ராக்ல வந்து எப்படி ஸ்டாப் பண்ண போறோம். ஆ அதுக்கடுத்து வந்து எப்படி வந்து திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ணி, திரும்ப நம்மகிட்டயே அது வந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர்ஸா ஒரு வீடியோல வந்து ஆ கன்டினியூஸா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கண்டெய்னரில் தான் நம்ம எல்லாத்தையுமே ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம ஆர்டினோ அண்ட் பிரெட் போர்டு, பேட்ரி அண்ட் மோட்டார்ஸ் எல்லாத்தையுமே வயரிங் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இந்த இதில் இன்னொரு ஒரே ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம அந்த கண்டெய்னருக்காண்டி விட்டுருக்கோம். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கண்டெய்னர்ஸ் இருக்குது. இந்த கண்டெய்னர் ஜஸ்ட் நம்ம டீ, காஃபி, ஏதாவது ஸ்நாக்ஸ் அதை கண்டெயின் பண்ணி கொண்டு வரதுக்காண்டி நம்ம வச்சுருக்கோம். அண்ட் கோடை நம்ம இதில் அப்லோட் பண்ணிட்டோம். உங்களுக்கு கோடு வேணும்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த இதுலேருந்து கோடை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் வந்து எல்லா வயரிங்லாம் பண்ண பிறகு நீங்கள் அதை அப்லோட் பண்ணால் போதும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். சர்க்கிளில் அந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து 2 இன்ஃப்ராரெட் சென்சாரும் பக்காவாக ஒர்க் ஆகுதாங்கிறது தெரியும். ஏன்னா நம்மளோட ட்ராக்கிங் வந்து ரைட்லேயும் வரும், லெஃப்ட்லேயும் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சென்சாரை பேஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் பண்ணியிருப்போம். பட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம 2 சென்சார்லையுமே இருக்கிற இன்புட்டை பேஸ் பண்ணி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் லைனில் வந்து வர்றப்போ 2 சென்சாருமே உங்களுக்கு வந்து இன்புட் கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ராக்கை பார்க்குறோம். ஸோ இந்த ட்ராக் வந்து பெட்ரூமில் இருந்து நம்மளுக்கு கிச்சனுக்கு போகுது. ஸோ ஏதாவது நம்ம இந்த ரோபோட்டை ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா பேசிக்கலாக இந்த கிச்சனில் போயிட்டு அங்கேயுமே ஒரு கிராஸ் சிம்பல் வச்சுருப்போம், அதில் போய் ஸ்டாப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்களா, இவருக்காண்டி தாங்க அந்த ரோபோட்டே பண்ணியிருக்கு. அடிக்கடி நம்மள்ட்ட ஏதாவது கேட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவருக்கு எதுவும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தே நம்மளுக்கு கால் வலிக்கும். ஸோ இந்த ரோபோட் வந்து இவருக்காண்டி பண்ணது தாங்க. இப்போ அவங்க அம்மாட்ட வந்து தண்ணி கேட்டிருக்காரு. தண்ணி கேட்டு அந்த ரோபோட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது வந்து எப்படி போகுது, அந்த ட்ராக்கில் எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்டார்ட் பண்ணதில் இப்போ வந்து அந்த ட்ராக்லேயே போய் ஆக்சுவலி இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இது வந்து இந்த ட்ராக் வந்து நம்ம கிச்சனுக்கு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னரில் ஒரு டம்ளர் வச்சுருக்கோம். ஸோ பேசிக்கலி இந்த கண்டெய்னரில் நம்ம டம்ளர் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டில், ஸோ எதை வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது டேரெக்டாக வந்து கிச்சனில் போகும். இந்த டம்ளர் இப்பொழுதைக்கு காலியாக இருக்குது. ஸோ கிச்சனில் போய் அங்கே போய் ஸ்டாப் ஆகி நின்றும். அதுக்கடுத்து அவங்க மம்மி வந்து இதில் அவங்களுக்கு தண்ணி என்ன அவன் கேட்டானோ அதை வச்சு விடுவாங்க. ஸோ பேசிக்கலி இது வந்து நம்ம ஆட்டோ ஃபில் பண்ணுற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வருஷனாக வந்து வெளியே விடலாம். ஸோ இப்பொழுதைக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேனுவலாக வந்து தண்ணியை ஃபில் பண்ணி அதை வச்சுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். பட் அடுத்த வருஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே வாட்டரை ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இன்ஃப்ராரெட் பேஸ் பண்ணி நம்ம கை கழுவுறப்போ எப்படி கையை நீட்டினோடனே தண்ணி வருது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சின்ன செட்டப் வச்சா போதும். ஸோ அதை நம்ம அடுத்த வருஷனில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வருஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டேரெக்டாக போய் நம்மளுக்கு கிச்சனில் போயிட்டு அது போய் ஸ்டாப் ஆகுது. அண்ட் தென் அடுத்து வந்து அதே மாதிரி நம்மளுக்கு ரிட்டன் வந்து நம்மளோட லொக்கேஷனில் நிற்கிதா அப்படிங்கிறது தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அஸ் பர் த பிளான் வந்து இது கரெக்டாக தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நம்மளோட கிச்சனில் போய் வாட்டரை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பெட்ரூமுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம கிச்சனில் பார்க்கும்போது இங்கேயுமே நம்ம செலோ டேப்பை கிராஸாக ஓட்டியிருக்கோம். ஸோ அப்போ தான் இங்கேயும் வந்து ஸ்டாப் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட்